ஹாய் டென்னிசர் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி வந்து போர்டு வந்து எதுக்காக அப்பீல் போனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் வந்து 105வது கேஸாக ஹியரிங் வருது தான். ஸோ இன்றைக்கி நடக்குமா ஹியரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா? சரி, ஓகே. போர்டு எதுக்காக அப்பீல் போனாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா திரும்ப அந்த கிரேஸ் மார்க் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஸோ 3 லட்சம் பேப்பரை அவங்க திரும்ப திருத்திட்டு ரிசல்ட் விட்டுட்டு அவங்க புதுசாக பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு பிசிக்கல் வேறு நடத்தணும். ஏன்னா ஆல்ரெடி பிசிக்கல் முடித்தவங்க பிரச்சனை இல்லை, ஓகே. பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு பிசிக்கல் நடத்தணும். ஸோ அந்த 3 லட்சம் பேப்பர் திருத்துற ப்ராசஸ் ப்ளஸ் இந்த பிசிக்கல் நடத்துகிற ப்ராசஸ் எல்லாமே அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறதுனால போர்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஓவரால் வரைக்கும் ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி கேஸுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திரும்ப இந்த அப்பீல் கேஸுக்கு வந்து ஜட்மெண்ட் மாறுமா அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் சான்ஸ் வந்து கம்மி தான். ஸோ ரீரிசல்ட் வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து சோர்ஸ் படியுமே நமக்கு ரீரிசல்ட் தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கமெண்டில் வந்து எல்லாருமே ஓவரால் தான் விடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் எந்த அளவுக்கு அது சாத்தியங்கிறது எனக்கு தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஹியரிங் நடக்குமாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். 105வது கேஸாக இருக்குது. ஸோ ஃபர்தராக எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.